இன்றைக்கி எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் வந்துருச்சு. இந்த மொபைல் ஃபோனில் எல்லாருமே இன்றைக்கி மீடியாக்களை பார்க்குறாங்க. இந்த மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா, விளம்பரங்கள் வருது. ஒரு பொருளை விற்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுறாங்க. அதை எந்த அளவுக்கு அழகுபடுத்தி காட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சோப்பாக இருந்தால் கூட, ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கூட, அதை எவ்வளோ தூரம் அழகாக்கி அதில் பேசக்கூடிய அந்த குரல்லிருந்து, அந்த பேசக்கூடிய அந்த பெண்ணிலிருந்து, சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே எவ்வளோ தூரம் அழகாக்கி காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக்கி, அதாவது மக்களை கவரக்கூடிய வகையில் அந்த விளம்பரத்தை காட்டுறாங்க. உண்மையாகவே அந்த பொருள் ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அவனோட உடம்புக்கு அது நல்லதே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொருளை எவ்வளோ தூரம் அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக காட்டுறான். பார்த்தீங்களா, அவன் தான் ஷைத்தான். அவனுடைய வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய அந்த டைலாக் இருக்குது பாருங்கள், மக்களை கவரக்கூடியதாக இருக்கும். அவன் தான் ஷைத்தான். இப்படி மக்களை ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் தான் ஷைத்தான். ஆதம் நபியை இப்படித்தான் ஆசை வார்த்தைகளை கூறி, அதாவது என்னென்னைக்குமே நீங்கள் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையும் அழியாத ஒரு அரசாட்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி நீங்கள் நடங்க அப்படின்னு இப்லீஸ் ஆசை வார்த்தைகளை ஆதம் நபிக்கு காட்டினான். இதை பற்றி ஆதம் நபியோடைய டீட்டெயிலை பற்றி நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, இன்ஷால்லா நம்ம அடுத்தது குர்ஆன் வசனங்களில் அதை பற்றின விஷயங்கள் தான் வரும். அதனால தான் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலை. இப்போ நம்ம இப்லீஸ் ஷைத்தானை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி தான் ஆசை வார்த்தைகளை காட்டியே இந்த மக்களை ஏமாற்றி நரகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவன் தான் யாருன்னா இந்த இப்லீஸுடைய ஆட்களாக இருக்கக்கூடிய இந்த ஷைத்தான்களும். அல்லாஹ் தாலா எதையெல்லாம் ஹராமான பொருள்னு சொல்கிறானோ அதையெல்லாம் ஹலால்னு காட்டி இதையெல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நிறைய நியாயம் கற்பித்து அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான எல்லா விஷயங்களையுமே இவன் ஹலாலாக்கக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருப்பான். உதாரணத்துக்கு பன்றியோடைய இறைச்சியை வச்சு சாப்பாட்டில் எந்தெந்த சாப்பாட்டிலெல்லாம் கலக்கிறது, அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத பொருட்களையெல்லாம் சாப்பிட வைக்கிறது, அதே மாதிரி தீமையான விஷயம் பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது. இன்றைக்கி மீடியாக்களில் ஆடல்கள், பாடல்கள், திரைப்படங்கள், சீரியல்கள், கலை நிகழ்ச்சிகள்னு இப்படி எல்லாமே ஹராமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஹராமான விஷயங்களை எல்லாத்தையும் பாருங்கள், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்லாமிய வீடுகளில் எந்த வீடுகளுக்கு போனாலும் சீரியல்கள் ஓடிட்டுருக்கு, திரைப்படங்கள் ஓடிட்டுருக்கு, பாட்டு ஓடிட்டுருக்கு. ஏன்னா இதெல்லாம் தப்புங்கிற ஒரு அந்த சிந்தனையே இன்றைக்கி இல்லாத காலகட்டமாக போயிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னாலும் மேற்கத்திய கலாச்சாரம், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் பார்த்திங்களா, அவன் அல்லாவுக்கு மாற்றமான அனைத்து விஷயங்களையும் ஃபேஷன்னு காட்டினான் இந்த மீடியாக்கள் மூலமாக. அந்த ஃபேஷன்கள் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா மக்களுக்கு இதுதான் நாகரிகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவங்க எதை நாகரிகம்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே ஹராமான விஷயங்களாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபேஷனுங்கிற பேரில், நாகரிகங்கிற பேரில் அல்லாஹ் தடை செய்த அனைத்துமே ஹலாலான சூழ்நிலை ஆயிடுச்சு. இதைத்தான் இப்லீஸும் ஷைத்தானும் செஞ்சிட்ருக்கான். முழு மூச்சாக அவன் செஞ்சிட்ருக்கான். இந்த வேலைகளை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளை சுற்றி எந்த நேரமும் ஷைத்தான்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. தீய எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தீய விஷயத்தை பார்க்க சொல்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க. ஃபோனை திறந்தாலே எல்லாமே ஆபாசமான விஷயங்களாகவும் அருவருக்கத்தக்க விஷயங்களாகவும் இப்படி எல்லா விதத்துலேயும் மக்களை வழிக்கெடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இன்றைக்கி நம்ம கைகளிலேயே வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்லீஸ் தன்னோட சிம்மாசனத்தை கடலின் மீது வச்சுருக்கான் அப்படின்னு. அதாவது கடல் பகுதிகளில் இப்லீஸோடைய சிம்மாசனம் இருக்குது. அவனோட இருப்பிடம் அங்கே தான் இருக்குது. அவனை டெய்லி ஷைத்தான்கள் சந்திக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த மக்களையெல்லாம் அவங்க வழி கெடுத்தாங்களோ, எந்தெந்த மனிதர்களையெல்லாம் வழி கெடுத்தாங்களோ அந்த அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. நான் இந்தந்த வேலையை இன்றைக்கி செஞ்சேன். அவனுக்கு உள்ள வேலை, அதாவது இப்லீஸுக்காக தான் அவன் வேலை செஞ்சிட்ருக்கான் அந்த ஷைத்தான்கள். அதாவது ஜின்கள்லையும் இருக்காங்க, மனிதர்களையும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்லீஸ் கிட்ட தினமும் அவங்க சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி இவனை நான் வழி கெடுத்தேன், இவனை நான் திருட வச்சேன், இவனை நான் கொலை செய்ய வச்சேன், இவனை நான் விபச்சாரம் செய்ய வச்சேன். இப்படி ஒவ்வொருத்தனும் அவன் தவறுகளை எந்த மனிதனை என்ன தவறு செய்ய வச்சானோ அதையெல்லாம் இப்லீஸ் கிட்ட அந்த ஷைத்தான்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் இப்லீஸ் கேட்டுட்ருக்கான். ஒருத்தன் சொல்கிறான், நான் இன்றைக்கி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்கள பிரித்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை கூப்பிட்டு அவனை தட்டி கொடுத்து, நீ தான் ரொம்ப கரெக்டான வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் அமர வச்சு அவனை மரியாதைக்குரியவனாக நடத்துகிறான். அப்போ நீ கரெக்டான, எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை நீ செஞ்சுருக்க அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளை மனித ரூபத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஷைத்தான் பிரிவினையை ஏற்படுத்திட்டான் அப்படின்னா, அங்கே இப்லீஸ்க்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும். அந்த கணவன் வழி தவறி போகலாம், இல்லை அந்த மனைவி வழி தவறி போகலாம். இதனால் இந்த குடும்பம் சிதையலாம். இந்த பிரிவினை இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பிரிவினையுமே இந்த இப்லீஸ் விரும்புவான்.
ஒரு குடும்பத்தில் எல்லாரும் பிரிஞ்சிருக்குது, உறவுகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு உறவுகளை பிரிப்பான், ஒரு ஜமாத்துகளை பல கூறா பிரிப்பான், ஊரையே பல கூறா பிரிப்பான், மாநிலத்தையே பல கூறா பிரிப்பான். இந்த முஸ்லீம் ஜமாத்துகள் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. ஆனால் இந்த உலக ரீதியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள். இதுக்கு காரணம் யார்? முழுக்க முழுக்க இப்லீஸ் தான். இப்படி பல பிரிவினர்களாக பிரித்து இன்றைக்கி சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு காரியத்தை இவன் செய்கிறதுனால இந்த தவறுகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ இவங்க எல்லாருமே இப்போ என்னவாயிடுறாங்க? அந்த இப்லீஸோட கூட்டாளிகளாக, அந்த ஷைத்தான்களாக அவங்க எல்லாருமே மாறிடுறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறத இவன் உலக அளவில் இதை நீங்கள் எல்லாருமே செய்யுங்கிறது எப்படி காட்டுறான் அப்படின்னா, இவன் எந்த விஷயத்தையெல்லாம் தீமையெல்லாம் மக்கள் செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் உடனே என்ன பண்ணுவான்? நடிகர் நடிகைகள் மூலமாக, இந்த மீடியாக்கள் மூலமாக தான் அவன் என்ன பண்ணுவான்? திரைப்படங்கள் மூலமாகவும் சீரியல்கள் மூலமாகவும் இப்படி தான் அவன் வெளியில் காட்டுவான். அப்போ உலக மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இந்த மீடியாக்கள்லேயே வச்சிட்டு இருக்கிறதுனால யார் யார் எப்படி வாழ்கிறாங்க, என்ன எது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனே என்ன பண்ணுவான்? யாராவது ஒரு நடிகரையும் ஜாயின் பண்ணி விடுவான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளில் பிரியிற மாதிரி காட்டுவான். இங்கே பாருங்கள், இப்படி வாழ்ந்தவங்களே பிரிஞ்சுட்டாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. அந்த நடிகரே பிரிஞ்சுட்டாங்க பாருங்கள், இதெல்லாம் தப்பு கிடையாது, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. இப்படி தான் எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மனிதர்கள் அவன் செய்ய வைக்கணும்னா இந்த காலத்தில் அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் எதுன்னா இந்த மீடியாக்கள் தான். இந்த மீடியாக்கள் மூலமாக எல்லா ஹராமான வேலையுமே இந்த மக்களை செய்ய வைக்கிறான். நாளடைவில் என்ன ஆகிடும்னா இது ஒரு ஃபேஷனாக போயிடும். அதாவது நல்லா இருக்கிறவங்க கூட நம்ம ஏன் சேர்ந்து இருக்கணும், நம்ம பிரிஞ்சிடலாமே, இதுதான் ஃபேஷன், நம்ம சேர்ந்து இருந்தால் ஓல்டு ஃபேஷன் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைய காலம் போய்கிட்டே இருக்குது. அந்த நிலைமையை தான் அவன் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். யாரும் சேர்ந்து வாழாதீங்க, கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழாதீங்க, பிரிஞ்சு வாழ்கிறது தான் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு வரான். அல்லாஹ் அனுமதித்த செயல்லையே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த தலாக்கு விஷயம் தான். அப்போ இந்த குடும்பம் சிதைகிறதுங்கிறது பல பாவங்களுக்கு வழிவகுக்கும். அப்போ அந்த குடும்பத்தை நம்ம சரியான முறையில் நடத்தணும். இந்த ஷைத்தானுக்கு, இந்த இப்லீஸ்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரத்துக்கு காரணமாக இருக்குது என்ன? அவங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்களை போடுறது தான், தவறான சந்தேகங்களை போடுறது தான். இது எல்லாமே இந்த ஷைத்தான் பண்ணக்கூடிய வேலை. அல்லாஹ் தாலா இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுகுன், ஷைத்தானுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்தஇத் பில்லாஹி இன்னஹு ஸமீஉன் அலீம். அதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கிங்க. ஷைத்தானுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன ஏற்படுதோ அப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிங்க. நிச்சயமாக அல்லாஹ் செவியுறக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கான். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவன் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா சொல்கிறான். இரையச்சமுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன தகவ், அதாவது இரையச்சமுடையவங்க என்ன செய்வாங்கன்னா இதா மஸ்ஸஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைத்தான், அதாவது ஷைத்தான்ட்டேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ததக்கரு ஃபைதாஹும் முபுசிரூன், அதாவது உடனே அவங்க விழித்துக் கொள்வார்கள். ஆஹா, இது ஷைத்தானோட வேலை, எதுலையாவது அவங்க தெரியாமல் போய் பார்த்துட்டாங்கனாலோ அந்த செயலை செஞ்சிட்டாங்கனாலோ இது ஷைத்தானுக்குரிய செயல், அல்லாஹ் இதை தடுத்திருக்கானே அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டுச்சுன்னா உடனே அவங்க விழிச்சு என்ன செய்வாங்க? அந்த செயலிருந்து அவங்க விலகிக்குவாங்க. அல்லாஹ் நம்ம அல்லாஹ் எந்த நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது, நம்ம அல்லாஹுக்கு பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறான விஷயங்கள் எதை செய்யும் பொழுதும் அல்லாஹ் எச்சரிக்கை கொடுப்பான். அவங்களுடைய உள்ளத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அறிவிப்பு கொடுப்பான். அப்போ நம்ம செய்கிறது தப்புன்னு இறைச்ச முடியும், உங்களுக்கு புரியும், உடனே அவங்க விழிச்சுக்குவாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஷைத்தான் எப்போ தாக்குதல்கள் கொடுக்குறான், எப்போ இந்த தாக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னா, எப்போ மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி அவன் செய்கிறானோ, அவனுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயத்தையெல்லாம் அவன் செய்கிறானோ, அல்லாஹ் அனுமதிக்காத செயல்களை எதெல்லாம் செய்கிறானோ அப்போ தான் அவனுக்கு அந்த ஷைத்தான் நண்பன் ஆகிறான். இதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான். உமை யாஷுவான் திக்ரி ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அறிவுரைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ நோ கையுல்லஹு ஷைத்தான், அவனுக்கு ஒரு ஷைத்தானை அல்லாஹ் தாலா சாட்டி விட்டுறான். ஃபஹுவலஹு கரீன், அவனுக்கு ரொம்ப நெருக்கமான தோழனாயிரான். அந்த கரீன் ஜின்னை பற்றி சொன்னோம் இல்லையா, கரீன் ஷைத்தான். அந்த கரீன் ஷைத்தான் எப்போ இவன் அல்லாஹுடைய அறிவுரைகளெல்லாம் விட்டுட்டு புறக்கணிச்சு போதை பழக்கங்களுக்கு ஆளாகுறாங்களோ, இல்லை ஆபாசமான விஷயங்களை பார்க்குறது கேட்குறது, அருவருப்பான விஷயங்களை பார்க்குறது கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்களோ, அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லியிருக்கான், அந்த மாதிரி நன்மையான காரியங்கள் நிறையா செய்ய சொல்லியிருக்கும்போது அதை செய்யாமல் தடுத்துக்கிறாங்களோ, தொழுகையை பேணாமல் நடந்துக்கிறாங்களோ, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் தடுத்துருக்கிறத செய்கிறதும், தடுக்காமல் இருக்கிறத, அதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறத தடுத்துக்கிறதும், இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணுறான் இந்த ஷைத்தான் நண்பனாக ஆயிடுறான். இந்த கரீன் ஷைத்தான் அப்போ தான் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆயிடுறான். இவங்க அதிகப்படியாக நல்ல விஷயங்களை செய்யும்போது அவன் கொஞ்சம் அதிகம் வேலை பார்க்க மாட்டான், அவன் கொஞ்சம் கம்மியாயிடுவான்.
அவனுக்கு தீனி போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க தீனி போட்டுட்டாங்கன்னா அந்த கரீன் சைத்தான் என்ன பண்ணுவான், ஆக்டிவ் ஆகி அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் விடுவான் அப்படின்னா நரகத்தில் தான் கொண்டு போய் விடுவான். அவன் எங்கே இருக்கான் நமக்கு தெரியாது, நம்ம கூட தான் இருக்கான். என் மனசுக்கு அது தோணுனுச்சு நான் செஞ்சேன், என் மனசுக்கு அதுதான் விருப்பமாக இருந்துச்சு நான் செஞ்சேன். அப்போ அந்த மனசில் எண்ணத்தை போடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த கரீன் ஷைத்தான். மறைந்திருந்து அவன் தீய எண்ணத்தை போடுவான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் குல் அஊது பி ரப்பின்னாஸ். எல்லாருக்கும் அந்த சூறா தெரியும். அந்த சூறாவில் என்ன சொல்கிறான், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். ஹன்னாஸ்னாலே இந்த மறைந்திருந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு சொல்லப்படுறது தான். அந்த ஷைத்தான் என்ன பண்ணுறான், மறைந்திருந்து தீய எண்ணத்தை போடுறான். அவன் என்ன செய்கிறான், அல்லதி யூ வஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், அவனுடைய உள்ளங்களில் அது அந்த தீய எண்ணத்தை போடுறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த உள்ளத்தில் அவனுடைய மனசில் எந்த தீய எண்ணங்கள்லாம் ஏற்படுதோ அதை இந்த கரீன் ஷைத்தான் தான் ஏற்படுத்துகிறான். அப்போ இவன் இந்த தவறான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அல்லாஹுக்கு மாற்றமான எல்லாத்தையும் செஞ்சுட்டு நரகத்துக்கு இந்த ஷைத்தானும் போய் நிற்கிறான், இந்த மனுஷனும் போய் நிற்கிறான். அப்போ இந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா ஜாஅனா, அவங்க நம்மள்ட்ட வந்த பிறகு, யார், அந்த ஷைத்தானும் அந்த மனுஷனும் தீமை செஞ்சான்னு அந்த 2 பேரும் வந்த பிறகு கால அவங்க பேசிக்கிறாங்க, யா லைத்த பைனி வ பைனக்க, உனக்கும் எனக்கும் கை சேதமே, உனக்கும் எனக்கும் தூரம் இருந்திருக்கக்கூடாதா, புஅதல் மஷ்ரிகைன், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய அளவுக்கு தூரம் நம்ம 2 பேருக்கும் இருந்திருக்கக்கூடாதா, ஃபபி அசல் கரீன், நீ ரொம்ப கெட்ட தோழனாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசாட்சியை பார்த்தே அந்த ஷைத்தானை பார்த்து அந்த மனுஷன் நரகத்தில் பேசிக்கிறான். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, உறவுகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு, நண்பர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு, பேசாமல் பல காலங்கள் பேசாமல் இருக்கிறது, எந்த வகையில் எப்படி பிரச்சனை பண்ணலாம், இப்படியெல்லாம் திட்டம் போடுறது, இப்படி பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் எதிரிகளாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையாகவே எதிரி எங்கே இருக்கான், நம்மளுடைய மனசில் இருக்கான். நம்ம மனசில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கான், நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களில் இருக்கான். அப்போ இந்த எதிரி எங்கே கொண்டு விட போகிறான், நரகத்தில் கொண்டு போய் விட போகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கரீன் ஷைத்தானுக்கு யாருமே இடம் கொடுக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த ஷைத்தான்களை நம்ம பக்கம் நெருங்க விடாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய துஆக்களை சொல்லி கொடுத்துருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய துஆக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துஆக்களை நம்ம தினமும் நம்மளுடைய வீட்டில் நம்ம இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்ன துஆக்கள், எது முக்கியமாக நம்ம ஓதணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.